ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தீர்களா? ஜெபித்தீர்களா? நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியால் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, எனக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை திருப்பாடல்கள் சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது திருவசனம் இப்படி சொல்லி, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். எனக்கு முன்பதாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு முன்னதாக என் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு முன்னாக நான் உனக்கு முன்னே சென்று கொரோனாவை சுவைப்படுத்துவர் என்று சொன்னாரே, என் சமூகம் உனக்கு முன்னதாய் செல்லும் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் எனக்கு முன்னதாய் நிற்கிறார். பின்பதாக அல்ல, எங்கோ அல்ல, எனக்கு முன்னதாய் என் வலது பட்சத்தில் என் வலது பக்கத்தில் நிற்கிறார். ஆம், நானாகவே அசைக்கப்படுவதில்லை. நான் தாவீது கண்முன்னே, என் கண்முன்னே எனக்கு முன்னதாக நிற்கிறார். ஆம், எனக்கு இதை சொல்கிறவன் யார்? தாவீது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். பாருங்கள், எந்த குடும்பம், எந்த மனிதன், எந்த சகோதரன், எந்த சகோதரி, எந்த நாடு, எந்த தெரு என்று நீ பார்க்க வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கிறான். ஆண்டவர் எனக்கு முன்னதாக நின்னா நான் எப்படி இருப்பேன்? புலம்பல் வேண்டாம். ஆண்டவரே நடத்துவார். முன்னதாக பின்னதாக இருந்து முன்னதாக வழி காட்டுகிற தேவன். முன்னதாய் கடந்து போகும்போது அது தடைகள் வந்தால் அது உடைக்கும்படியான கிருபை தருவா. மோசேக்கு முன்னதாய் செங்கடல் வந்தபோது மோசே ஆண்டவருக்கு கேட்டது, நீர் எனக்கு முன்னதாய் கடந்து வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னதாய் கடந்து வரும். என் சமூகம் உனக்கு முன்னதாய் செல்லும். என்னுடைய பிரசனம் உனக்கு முன்னதாய் செல்லும். ஆம், நீர் எனக்கு முன்னதாய் நிற்கும்போது எனக்கு முன்னதாக எந்த பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு முன்னால் பிரச்சனையாக இருக்காது. அல்லேலூயா. அதொன்று விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நடத்துவார். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, சொந்த மகனால் விரட்டப்படுகிறார், சொந்த மாமனாரால் விரட்டப்படுகிறார், எதிரிகளால் விரட்டப்படுகிறார். இந்த மனிதன் தாவீது தான் சொல்கிறார், எனக்கு முன்னதாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். எப்படி? சூழ பாளையம் இறங்கி எதிரிகள் விரட்டுகிறார்கள். அவன் சொல்கிறார், எத்தனை பேர் பாளையம் இறங்கினாலும் எனக்கு முன்னதாய் கர்த்தரை வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. கர்த்தரனை என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சாதாரண ஒரு ஆடு மேய்த்த நான், சாதாரண ஒரு ஆடுகளுக்கு முன்னதாய் கடந்து போன நான் ஒரு தேசத்துக்கே ராஜாவாய் உயர்த்தினவர். அந்த உயர்த்தின தேவன் தான் எனக்கு முன்னதாக இருக்கிறார். நாம் ஆராதிப்போம், தேவனை விசுவாசிப்போம். தேவன் உயர்த்தி 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 நம் வைத்தவுடனே தேவனை மறந்து விடுவோம். உலகத்தை நேசித்து உலக காரியத்துக்குள்ளாய் கடந்து போவோம். அப்படியெல்லாம் எனக்கு அருமையானவர்களே, முன்பை விட இப்பொழுதுதான் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை குனிந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆம், ஆகவே தான் தாவீது மறவாதபடி சொல்கிறார், எனக்கு முன்னதாய் ஆண்டவரை வைத்திருக்கிறேன். நான் சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினாலே என் சத்துருக்கள் முன்னதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், என்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இந்த அபிஷேகத்தை குறித்து தாவீது உணர்ந்திருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே இந்த அபிஷேகத்தை குறித்து பேசுகிறான், நான் சத்துருக்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவரை முன்பதாக வைத்திருப்போம் சொன்னால் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் நம்மை அசைக்க விடாதபடி நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, கர்த்தரை எனக்கு முன்னதாய் வைத்திருக்கிறார். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று பேசி இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்தேன். கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தகப்பனே, நீர் கூட இருக்கிற என்பதை, வலது வருஷத்தில் இருக்கிற என்பதை, அவர்களுக்கு முன்னதாக இருக்கிற என்பதையும் வெளிப்படுத்தி அவள் ஸ்திரமாய் நிறுத்திக்கிறதார் அற்புதம் செய்து மகிழப்பன் ஏசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.